ஃபேட்டி லிவர் டிசீஸ் அதாவது கல்லீரல் கொழுப்பு நோயை அதோட ஆரம்ப ஸ்டேஜில் நம்ம ஆரோக்கியமான உணவு முறை மற்றும் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறது மூலிமா நிச்சயம் நம்ம அதை சரி பண்ண முடியும். நம்ம சாப்பிட்ற உணவில் நிறைய காய்கறிங்க, கீரைங்க, பழங்க, முழு தானியங்கள், நார்ச்சத்து அதிகமுள்ள உணவுகள் அந்த மாதிரி நம்ம நிறைய எடுத்துக்கணும். அதில் முக்கியமாக கரையக்கூடிய நார்ச்சத்து அதிகமுள்ள உணவுகள் நம்ம கல்லீரலில் கொழுப்பு படிகிறத குறைக்கிறது மூலமாக நம்ம கல்லீரல் கொழுப்பு நோயை சரி பண்ண நமக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓட்ஸு, பழுப்பு அரிசி, தெனை, கொண்டைக்கடலை, பயிறு வகைங்க, ஆப்பிள், திராட்சை, வால்நட் அந்த மாதிரிலாம் நம்ம நிறைய எடுத்துக்கலாம். அதே மாதிரி சில உணவுகளை நம்ம கண்டிப்பாக குறைச்சிக்கணும். முக்கியமாக இனிப்பு, ஃபாஸ்ட் ஃபுட்டு, குளிர்பானம், கொழுப்பு அதிகம் இருக்க உணவுகள், எண்ணெயில் அதிகம் பொரிச்ச உணவுகள் அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக நம்ம குறைச்சிக்கணும். அதே மாதிரி நம்ம நைட்டு சாப்பிட்றது 7 மணிக்கு முன்னாடி சாப்பிட்றது இன்னும் ரொம்பவே பெட்டராக இருக்கும். தினமும் குறைஞ்சது 30லேருந்து 40 நிமிஷமாவது உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி அந்த மாதிரிலாம் நம்ம கண்டிப்பாக பண்ணணும். ஸ்விம்மிங், அதாவது நீச்சல் பண்ணுறது, சைக்கிளிங் பண்ணுறது அந்த மாதிரிலாமும் நம்ம பண்ணலாம். அதிக உடற்பருமன் இருக்கவங்க அதை குறைச்சிக்க ட்ரை பண்ணும்போது நமக்கு உடலுக்கு தேவையான ஆற்றலுக்காக கல்லீரல் சேமிக்கப்பட்டிருக்க கொழுப்பு கரைக்கப்பட்டு பயன்படுத்தப்படுது. மதுபானம் குடிக்கிற பழக்கம் இருக்கவங்க கண்டிப்பாக அதை கைவிடணும். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம கல்லீரலில் ஃபேட் டெபாசிட் குறையிறது மூலமா கல்லீரல் கொழுப்பு நோய் சரியாக இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நீரிழிவு நோய் பிரச்சனை இருக்கவங்க கண்டிப்பாக ரத்த சர்க்கரை அளவுகளை எப்போவுமே கட்டுப்பாட்டில் வச்சுருக்கணும். இந்த மாதிரிலாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது இந்த கல்லீரல் கொழுப்பு நோய் பிரச்சனையை நிச்சயம் நம்ம சரி பண்ண முடியும்.